வாழ்க வளமுடன். இப்போ நம்ம எல்லாரும் நவராத்திரி பூஜை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆரம்பிச்சிருச்சு. இது 3வது நாள். நாளையிலேருந்து ஃபர்ஸ்ட் 3 நாள் வந்து மகாலட்சுமிக்கு, அது அடுத்த 3 த காடஸ் ஆஃப் மணி, அண்ட் அடுத்த 3 நாள் பார்வதி, அது வந்து சக்தி, தைரியம். அதுக்கு அடுத்த 3 நாள் சரஸ்வதி. அப்போ நவராத்திரி 9 நாள் நம்ம வந்து ஒரு பெண்மையோட 9 அவதாரங்கள், 3 அவதாரங்களை நம்ம 9 நாள் கும்பிட போறோம். அப்போ இந்த 3 நாள் வந்து நம்ம மகாலட்சுமியை பத்தி கும்பிட்டுட்டோம். இனி நாளையிலிருந்து நம்ம வந்து பார்வதிக்கு, பார்வதி தேவிக்கு 3 நாளைக்கு சாமி கும்பிட போறோம். அந்த டயத்துல நான் ஒன்று ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். லீனா மணிமேகலைன்னு ஒரு பொண்ணு, அவள் வந்து டாக்குமெண்ட்ரி எடுப்பான். அதில் வந்து அவள் எப்பவுமே ஒரு ப்ரொஜெக்ட், அவரோட படத்தோட பேர் வந்து காளி. அதில் வந்து அதோட போஸ்டர் எப்படி இருக்குது தெரியுங்களா? ஒரு காளி உருவத்தில் ஒரு லேடி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு இடத்துல LGBTQ ஃப்ளாக், அப்படின்னா லெஸ்பியன், அப்படி அந்த மாதிரி ஒரு ஃப்ளாக் பிடிச்சிட்டு அவள் சிகரெட் குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, அப்படி ஒரு அசால்ட்டாக இருப்பாங்க. அப்போ அது வந்து என்ன பிரச்சனைனா, எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லைன்னு சொல்லிட்டு, பெண்கள்னா நம்ம வந்து சமுதாயத்துக்கு ஒத்த மாதிரி வாழ்வோம் இல்லையா? அந்த காளியோட அவதாரம் வந்து எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. அந்த மாதிரி ஆண்கள் கூட எனக்கு தேவையில்லை வாழ்றதுக்குங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல அதை எடுத்திருப்பாங்க. ஏன்னா லீனா மணிமேகலை இஸ் பைசெக்சுவல். அப்போ இது படிக்கும்போது நான் எனக்கு பார்வதியோட அவதாரம் தான் காளி. காளின்னா என்ன? பார்வதி, சிவனும் பார்வதி இருக்கும்போது சிவன் வந்து சொன்னாதான் எல்லாருமே கேட்குறாங்க. பார்வதி சொன்னா யாரும் கேட்கறதே இல்லை அந்த கைலாயத்துல. அப்ப பார்வதி வந்து சரி, சிவனோட ஆட்கள் தான் எல்லாம் இருக்கிறாங்க, அதனால நமக்குன்னு ஒரு ஆளை ஒரு குழந்தை வேணும், ஒரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு தன்னோட வேர்வையும் சந்தனத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு உருவ சிலை கொடுத்து கணேசன்ட்டு ஒரு குழந்தைய உருவாக்குறாங்க. அப்போ உருவாக்கும் போது கணேசன் வந்து காவல் வச்சுட்டு, நான் குளிக்க போறேன் இந்த தம்பி, நீ இப்போ காவல் பார்த்துக்கோ, யாரையும் உள்ளோடாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ நந்தி தேவர் வர்றாரு, யார் வந்தாலும் அவர் விடுறதில்ல, அவரு கூட சண்டை பிடிச்சி துரத்தி விட்டுறாரு. விஷ்ணு வர்றாரு, பிரம்மா வர்றாரு, எல்லாரையுமே அடிச்சு தும்சம் பண்ணிடுறாரு. கடைசியில சிவன் வந்து தன்னோட சக்தி வேளால அந்த தலையை வெட்டிடுறாரு கணேசனோட. அப்போ பார்வதிக்கு கோவம் வந்து எடுத்த அவதாரம் துர்கைனா அழகா நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு, ஒரு கொஞ்சம் சோஷியலி அக்செப்டபிளா, இந்த ஆண்களோட இதுக்கும் இருக்கிற, ஆண்களோட சமுதாயத்திலேயே அக்செப்டபிளா இருக்கிற துர்கைனா சண்டை போடுறதுக்கான அவதாரம். இனி ஒரு அவதாரம் எடுக்கிறாங்க, அதுதான் காளி. தன்னோட மகனை கொன்னுட்டாங்கன்னு அந்த கோவத்துல எவனா இருந்தாலும் எனக்கு பரவாயில்லடான்னு சொல்லிட்டு தைரியமா எல்லா சிவன் கூடயே சண்டை போடுவாங்க, புருஷன் கூடயே தன் மகனை நீ கொன்னுட்டேன்னு சண்டை போடுவாங்க அப்படின்னு ஒரு கதை வரும். அதுதான் அந்த காளியோட அவதாரம். நாளையிலிருந்து நம்ம பார்வதி, அதான் காளி, துர்கை, எப்படி வேணாலும் கும்பிடலாம். நான் இப்போ ஒரு கதை ஒரு எங்க லைஃப்ல எனக்கு தெரிஞ்சவங்க நடந்த விஷயம். எனக்கு ஒரு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட கதை தான் நான் இது சொல்ல போறேன். இப்போ நம்ம இந்தியாவில் வந்து பெண்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஆண்கள் தன்னோட புருஷன் சொல்ற மாதிரி, அப்பா சொல்ற மாதிரி, பசங்க சொல்ற மாதிரி, மகன்கள் சொல்ற மாதிரி தான் வாழ்றாங்க. ஆனா அதே வந்து ஒரு லிமிட்டை தாண்டும் போது அவங்களோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்து எல்லா வகையிலையும் டார்ச்சர் பண்ணுவாரு. அப்புறம் வந்து என்ன ஆச்சு, அவர் எப்பவுமே அடிப்பாரு, திட்டுவாரு, எல்லா வகையிலையும் பிரச்சனை தான். ஆனா சகிச்சுட்டு தான் இருந்தாங்க. இந்த ஆளை என்ன பண்ணாரு, அவங்கள வந்து நீங்க வேற ஒருத்தர் கூட எல்லாம் கனெக்ஷன் பண்ற மாதிரி பேசிடுறாரு. அப்படி சும்மா பொதுப்படையா நீ அப்படி இப்படின்னு ஏதோ தப்பா பேசிடுறாரு. அப்போ தான் அந்த அம்மாவுக்கு அது வரைக்கும் அந்த அம்மா வந்து ஹஸ்பண்ட் அனுசரிச்சு போகணும் முடிஞ்ச வரைக்கும்னு சாந்த சுரூபியா தான் இருக்காங்க. அந்த ஒரு இடத்துல அவர் வந்து அவங்களோட பத்தினி தன்மையா அவர் வந்து சும்மா கேலியா
ஒரு மாதிரி தப்பாக பேசணுன்னா அந்த அம்மா கோவம் வந்துருச்சு. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டில் ஒன்றுமே கடைக்கு கையில் என்னன்னு பார்த்தாங்க, ஒரு பக்கெட் இருந்தது. அந்த பக்கெட் எடுத்து அடியோ அடியாந்தாலும் துரத்தி அடிச்சு அவர் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் நேராக போலீஸ் ஸ்டேஷன் ஓடிட்டார். என் பொண்டாட்டிட்டு இருந்து காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு. அத்தனை வருஷம் ஒரு 50-60 வருஷம் சாஃப்டா அமைதியா எல்லாம் சகிச்சுட்டு இருந்தம்மா அன்னைக்கு துர்கை காளி அவதாரம் தான் அடி பின்னு பின்னி விட்டாங்க புருஷனை. அப்போ என் பொண்டாட்டி என்ன அடிக்கிறா, என்னை காப்பாத்துங்கன்னு அவர் ஓடுறாரு. அப்போ நாங்கள் எல்லாம் சிரிப்போம். எனக்கு இந்த கதையை அவங்க சொல்லியிருக்காங்க, நடந்த விஷயம்தான். இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லும் போது போலீஸ்காரங்க சொல்கிறாங்க, ஏம்மா இவரை போட்டு அடிக்கிற, என்ன சொன்னால் நான் அப்படித்தான் அடிப்பேன், அப்போ நான் போக மாட்டேன், இங்கேயே தான் இருப்பேன், எனக்கு பாதுகாப்பு கொடுங்க இருந்துக்கிறாரு போலீஸ் ஸ்டேஷனில். அப்போ அம்மா இனிமே அவரை அடிக்காத மாதிரி, கண்டிப்பாக இனியும் அடிப்பேன், இந்த ஆள் என்னோட ஒழுக்கத்தை, இந்த ஆளோட இத்தனை காலம் இந்த ஆளை சகிச்சுட்டு பொறுமையாக இருந்தேன்னா நான் ஒழுக்கமாக இருக்கேன், எனக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு, என்னோட சுய கௌரவத்தையும் என்னோட ஒழுக்கத்தையும் ஒரு கேலி தப்பா பேசினா நான் சும்மா ஆட மாட்டேன், இனி பேசினா இனி நான் அடிப்பேன்னு சொல்லிட்டு அப்புறம் போலீஸ்காரன் கம்முனரியா போய வயசு காலத்துல பொண்டாட்டிட்டு அடி வாங்காத வீட்டுல போய் ஒழுக்குமாறுன்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு. அப்ப இங்க என்ன தெரியும் தெரியுமா, சாதாரணமாவே பார்வதி எடுத்துக்காட்டு தான். இந்தியன் பெண்களுக்கு எப்பவுமே இந்தியன் கலாச்சாரத்துல பெண்மைக்கு எப்பவுமே மரியாதை உண்டு. அப்போ பார்வதி ஒரு பீஸ் லவ்விங் ப்ரொஜெக்டட். எப்படி பார்வதி ப்ரொஜெக்ட் பண்றோம்னா, பீஸ் லவ்விங் மதர், டாட்டர், வைஃப், சிஸ்டர், ஃப்ரெண்ட், அது மாதிரி எல்லாமே பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே பெண்கள் அமைதியை விரும்புறவங்க தான். அப்புறம் அந்த அமைதி her patience is immeasurable when it comes to the welfare of family and loved ones. தன்னோட குடும்பத்துக்கு வேண்டியும் அன்பானவங்களுக்கு வேண்டியும் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையா இருப்பாங்களோ அந்த மாதிரி பொறுமையா கடைப்பிடிப்பாங்க. ஆனா அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை எப்ப தாண்டுறாங்களோ, இப்போ அந்த ஐயா இந்த அம்மாவுக்கு தப்பா பேசணும்னு 50 வருஷமா பொறுமையா இருந்தமா அடிச்சது இல்லைங்களா, பக்கெட் எடுத்து கையில கட்டச்சதெல்லாம் போட்டு அந்த அடிதான் அந்த ஆள் ஓடினார்ல. அது மாதிரி எப்பப்போ அந்த ஒரு லிமிட்டை தாண்டாங்களோ அப்போ அந்த பார்வதி துர்கையா மாறுறாங்க. அழகா மாற்றி அடி நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க. நீ என்னடா பண்ணுவேன்ட்டு அடி பின்னுறது. அதே டயத்துல அப்பியரன்ஸ்லாம் அவங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதே டயத்துல காளியா மாறிட்டா எதா இருந்தாலும் என்ன அடி, எங்க இருந்தாலும் துரத்தி சமூகத்துக்கு முன்னாடி எல்லாம் கவலையே பட மாட்டாங்க. துர்கையா இருந்தா வீட்டுக்குள்ள கதவை சாத்திட்டு அடிப்பாங்க, காளியானா பப்ளிக்காவே துரத்தி இந்த அம்மா மாதிரி அடிச்சு போடுவாங்க. எதை பத்தி, சமூகத்தை பத்தி கவலைப்படுவாங்க. அதனால நீங்க பாருங்க, உங்களை சுத்தியும் நிறைய நம்ம அந்த 9 நவராத்திரிக்கு நம்ம கூப்பிடுறோம் இல்லையா, அதுல மெயினா நம்ம நிறைய பார்வதியோட அவதாரங்களை பார்க்கலாம். லக்ஷ்மியோட அவதாரம், சரஸ்வதியோட மெயினா பார்வதியோட அவதாரம் நான் இங்க எதுக்கு பேசுறேன்னா, அவங்க துர்கையா மாறினா வீட்டுக்குள்ள வச்சு அடிப்பாங்க, காளியானா வெளியே பப்ளிக்ல கூட போடா அடி பின்னி எடுத்துருவாங்க. அதனால நம்ம எப்பவுமே பொறுமை கண்டிப்பா பெண்கள் இருக்கணும். பட் அதே டைத்துல அது எல்லாத்துக்கும் ஒரு அளவுகோல் இருக்கு. ஆண்களும் அந்த லிமிட்டை தாண்டாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அன்பு செலுத்தணுமோ, உங்களுக்கு பொறுமையா இருந்து உங்க குழந்தைங்களையும் உங்க குடும்பத்தையே அவங்க கட்டி காத்து வருவாங்க. நாளைக்கு 4வது நாள் பார்வதிக்கு வழிபடுற நாள். எல்லாரும் சந்தோஷமா, ஆண்களாகட்டும், உங்களுக்கு பார்வதி வேணுமா, துர்கை வேணுமா, காளி வேணுமான்னு முடிவு பண்ணிக்கங்க. பெண்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்வதியா தான் இருப்போம், சாந்த சுரூபியா இருப்போம். ஆனா சில சமயங்கள்ல காளியாவும் மாறணும், துர்கையாவும் மாறணும். ஏன்னா இந்த சில பிரச்சனைகளை தைரியமா ஃபேஸ் பண்ணணும் என்று உங்களிடம் சொல்லிக்கொண்டு விடை பெறுவது பாரதி ஃப்ரம் இந்தியா.